அஞ்சாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லா யுஆஹிதுகுமுல்லாஹு பில்லஹவி பி ஐமானிக்கும், உங்களுடைய சத்தியங்களிலே வீணான சத்தியங்களுக்காக அல்லாஹ் உங்களை கொஸ்டின் பண்ண மாட்டான். வீணானதா என்ன அர்த்தம்? அல்லாஹ் மேல ஆணையா இது செய்யறேன்னு ஒரு பிளான் பண்ணி திட்டமிட்டு சொன்னோண்டு வைங்க, அதை நிறைவேற்றணும். சும்மா ஒரு வாய் தவறி வந்துருச்சு, அல்லாஹ் மேல ஒரு கோடி ரூபாய் தரேன், சும்மா விட்டுறோம், வாய் தவறி ஒரு கோடி ரூபாய் தரேன்ட்டான். ஆனா வாய் தவறி வந்துருச்சு, அல்லாஹ் மேல ஆணையா, இது அல்லாஹ் குடிக்க மாட்டான். இது கஃபாராவும் கிடையாது, இது சத்தியமும் கிடையாது. வேற என்ன? வலாக்கின் யுஆஹிதுக்கும், அவன் உங்களை பிடிப்பான். பிமா கஸபத் குலூபுக்கும், உங்கள் உள்ளங்கள் தீர்மானிக்கிறதே அதுக்கு தான் உங்களை பிடிப்பான். அவன் தீர்மானிக்கிறது எதுதான்? நம்ம உள்ளம்தான். அவன் திணிக்கிறது இல்ல. நீனா பிளான் பண்ணி சத்தியம் பண்ணணும், கண்டிப்பா இதை செய்யணும் அப்படின்னு நினைச்சியா அதுக்கு பிடிப்பேன். வாய் தவறி வந்துருச்சா உனக்கு பிடிக்க மாட்டேன் அப்படி சொல்லக்கூடிய இறைவன் எப்படி நம்ம மேல வலுக்கட்டாயமா ஒரு காரியத்தை செய்ய மாதிரி நம்மளை படைச்சிருப்பான். வலுக்கட்டாயமா தப்பு செய்யற மாதிரி எப்படி நம்மளை படைச்சிருப்பான். வலுக்கட்டாயமா நன்மை செய்யற மாதிரி எப்படி அவன் படைச்சிருப்பான். நம்ம பக்கம் சுதந்திரத்தை விட்டுட்டான். நம்ம தான் தப்பு செய்யறோம், நம்ம தான் நன்மை செய்யறோம் அப்படிங்கிற இதை கொண்டு என்ன செய்யறாங்க, பாதிடுகிறார்கள். அதே மாதிரி 2:281 குர்ஆன்லயே கடைசியாக இறங்கின வசனம் இதுதான். அல்ல இறுதியாக இறங்கின வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒத்தகு யௌமன், ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள். துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அந்த நாளில அல்லாஹ்விடத்தில் நீங்கள் எல்லாம் கொண்டு செல்லப்படுவீர்கள். சும்மத்து வஃபா குல்லு நஃப்ஸின் மா கஸபத், ஒவ்வொரு ஆத்மாவும் அன்றைய தினத்திலே அது சம்பாதித்ததற்கான கூலியை பெற்றுக்கொள்ளும். வஹும் லா யுظلمون, அவர்கள் அநீதிழைக்கப்பட மாட்டார்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் அவங்கவங்க பாடுபட்டாங்களே, அவங்கவங்க உழைச்சாங்களே, அதற்கான கூலியை தருவேங்கிறான். கூலி தருவேண்டா என்ன அர்த்தம்? கூலி தருவேண்டா என்ன அர்த்தம்? நம்ம எது கூலி கொடுப்போம்? நம்மளா ஒரு வேலையை சொல்லி அதை அவன் தேர்வு செஞ்சா தான் நம்ம என்ன செய்வோம்? கூலி கொடுப்போம். மிஷினுக்கு கூலி கொடுப்போமா? பட்டனை தட்டுறீங்க, அது இது யோசிச்சு சொல்ற சொல்லு, ஓடுனா ஓடும். சுவிட்சை போட என்ன செய்யும்? ஃபேன் ஓடும். ஆஃப் பண்ணா நின்றுக்கிறேன். இதுதான் கூலி கொடுப்போம். எது கூலி கொடுப்போம்? அவன் செய்யவும் முடியும், செய்யாம இருக்க முடியும். அவன்கிட்ட போய் சொல்றோம், இது வாங்கிட்டு வாப்பா, நிற்கிறான், வாங்கிட்டு வந்தா கூலி கொடுப்போம். வாங்கிட்டு வர மாட்டேன்னா என்ன செய்வோம்? கூலி கொடுக்க மாட்டோம். கூலி எங்க கொடுப்போம்? அவன் செய்யவும் செய்யாம இருப்பான் தான் கூலி. கூலி தருவாங்கிறான் இல்ல. அப்ப நம்மள என்ன செய்யறோம்? நம்மள தேர்வு செஞ்சு தானே செய்யறோம். அது மாதிரி இயல்பாகவே படைக்கப்பட்டிருந்த ஆடு குட்டி போட்டா கூலியா கொடுப்போம்? கூலி கொடுக்க மாட்டோம். அது அதனுடைய இயற்கை. அதுக்கு என்ன செய்வோம்? தீனி வேண்டா போடும், இன்னொரு குட்டி போட்டு தரமாங்கிறதுக்கு என்ன செய்வோம்? தீனி வேண்டா போடுங்கிற கூலிமா கொடுப்போம். அது மாதிரி அது தேர்வு செஞ்சு பிளான் பண்ணி செய்யற காரியங்களுக்கு தான் கூலி தர முடியும். அப்ப கூலி தருவேங்கிற மாதிரி எல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 2:281 2:286 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா, எந்த ஆத்மாவையும் அதன் சக்திக்கு மேல் அல்லாஹ் கஷ்டப்படுத்த மாட்டான். எந்த ஆத்மாவா இருந்தாலும் சரி அதன் சக்திக்கு தங்கவாறு தான் அவன் ஆர்டர் பண்ணுவான், கட்டளையிடுவான். லஹாமா கஸபத், அந்த ஆத்மாக்கள் செய்த நன்மை அவர்களுக்கு உரியது. அலைஹா மக்தஸபத், அவங்க செஞ்ச தீமை அவர்களுக்கு உரியது. அவங்க செஞ்ச நன்மையை அவங்க தான் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள், அவங்க செஞ்ச தீமையையும் அவங்க தான் சம்பாதித்துக் கொள்கிறார்கள். அவரவர் சம்பாதித்தது அவரவருக்கு உரியது என்ற ஒரு கருத்தையும் 2:286 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதே மாதிரி ஒவ்வொருவரும் தான் உழைத்ததற்கான கூலியை பெறுவார்கள் அப்படிங்கிற கருத்து 3:25, 3:161, 6:70, 14:51, அதே மாதிரி 30:41, 40:17, 42:30, 45:22, 74:38, இவ்வளவு நிறைய இருக்கு. இவ்வளவு என்ன வருது? அவரவருடைய கூலியை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் மறுமையில. நீங்கள் உழைத்ததற்கான கூலி இதுதான். தூக்கு மாக்குந்தும் தக்ஸிபூன், நீங்கள் சம்பாதித்தனுடைய பயனை ருசித்து பாருங்கள் என்றெல்லாம் எல்லாம் சொல்லுவானா. அப்ப அந்த மாதிரி கூலி கொடுப்பார்கள் என்று வரக்கூடிய வசனங்கள் அடுக்கடுக்கா, இப்ப நான் வாசித்ததை விட இன்னொரு மடங்கு இருக்கிறது. இவ்வளவு வசனங்களை அள்ளி போட்டு என்ன பண்றாங்க? இதெல்லாம் மனுஷன் தான் தீர்மானிக்கிறான். அவன் சம்பாதித்ததுங்கிற கருத்துல வரக்கூடிய பிமா கஸபத்துன்னு எடுத்து போட்டீங்கன்னா அந்த வசனங்களை பூரா இவங்க ஆதாரமா காட்டுறாங்க. இது ஒரு வகையான ஆதாரம். அடுத்து என்ன பண்றான்? இந்த மறுமையில தண்டனை கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுப்பான்னு கேட்டா, ராலிக்க பிமா கத்தமத்து ஐதீக்கும், உங்கள் கரங்கள் முன்னால் செய்து அனுப்பினத அதுக்குரிய பரிசு பாயுது. அல்லாஹ் சொல்லுவானா, நரகத்துக்காக தள்ளும் பொழுது இது நானா உங்களை தள்ளணும்னு புரோகிராம் பண்ணிட்டுலாம் தள்ளல. ராலிக்க பிமா கத்தமத்து ஐதீக்கும், உங்கள் கரங்கள் எதை முற்படுத்தி அனுப்பியதோ அதுக்குரிய பரிசு இது. நீங்க எதெல்லாம் செஞ்சு அனுப்புனீங்களோ, திருட்ட அனுப்புனா அதுக்கு,
கொலை செய்யறது அனுப்புனா அதுக்கான தண்டனை, தொழுகை நோன்பு அனுப்புனா அதற்கான பரிசு. அப்ப நீங்கள் எதை முற்படுத்தி அனுப்புகிறீர்களோ அதற்கான கூலி அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரியான முற்படுத்தி அனுப்பியதுங்கிற இந்த வார்த்தையை கூட 4:62, 5:80, 8:51, 18:57, 22:10, 28:47, 30:36, 59:18, 62:7, 78:40 இப்படி வரிசையா இந்த வசனங்களா என்ன சொல்லுது? ஏன்டா நரகத்துக்கு வந்தீங்க அல்லாஹ் உங்களை நம்மகிட்ட சொல்லும்போது என்ன சொல்லுவானா, ஏன் வந்தீங்க தெரியுமா? நீங்க செஞ்ச செயலு, நீங்க முற்படுத்தினீங்கல்ல, நீங்க தேர்வு செஞ்சு கொண்டீங்கல்ல, அதுக்கு உள்ள தண்டனை தான். இதெல்லாம் எதை காட்டுகிறது? நம்ம தான் தேர்வு செய்கிறோம், நம்ம தான் முடிவெடுக்கிறோம். இதுல நம்மளுடைய முடிவு எதுலையுமே அல்லாஹ்வுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல அப்படிங்கிற கருத்துப்பட ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. இந்த வசனங்களை எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டுதான் அவங்க என்ன சொல்றாங்க, மனிதன் அவன் செயலுக்கு அவன் தான் பொறுப்பாளி. ஒரு ஹதீஸையும் கூட துணைக்கு காட்டிக்கிறார்கள். ஹதீஸை மறுக்க மாட்டாங்க இவங்க. இது இந்த ஹார்ஜியாக்கள் மாதிரி இல்லை, இவங்க ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்வார்கள். அதுல எதை எடுத்து வைப்பாங்க? இந்த விதி இல்லைன்னு சொல்லக்கூடிய மாதிரி ஹதீஸ்லாம் இருக்கிறது. ஒவ்வொருத்தனும் ஒழுங்கா தான் பிறக்கிறான், அவனுடைய பெற்றோர்கள் தான் என்ன பண்றாங்க, அவனை யூதராகவோ கிறிஸ்தவனாகவோ நெருப்பு வணங்கியாகவோ ஆக்கி விடுகிறார்கள். குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா இல்லா அன் அபவாஹு யுஹபிதானிஹி ஒய் நஸ்ஸிரானிஹி ஒய் மஜ்ஜிசானிஹி அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் நிறைய ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி ஹதீஸ் நூல்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவங்க என்ன பண்றாங்க, இதெல்லாம் மனுஷன் அவனா தான் தேர்ந்தெடுத்து கொண்டான். இது புகாரியில 1385, 1358, 1359, 4775, 6599 இதெல்லாம் என்ன இருக்கு? அவன் அப்பம் வளர்க்கிற வளப்படாது. நீ உங்க அப்பதான் உன்னை அப்படி ஆக்குறான். உன் வீட்டுல எல்லாம் நல்லவங்களா இருந்தா உன்னை நல்லா வளர்க்குறான். உன் வீட்டுல அப்பம் பாட்டாங்க அப்பன் ஆத்தாவும் கெட்டவங்களா இருந்தா உன்னை அந்த மாதிரி வளர்த்துறாங்க. அப்ப நீங்களுடைய பெற்றோர்கள் தான் உங்களை இப்படி ஆக்குறாங்க என்று சொல்லும் பொழுது அவன் மேல எப்படி போடுறது பழிய? அல்லா மேல எப்படி பழிய போடுறது? நம்மள சின்ன வயசுல ஒழுங்கா வளர்த்தா ஒழுங்கா இருந்திருப்போம், ஒழுங்கா வளர்க்கறனா இது மாதிரி போயிருவோம். இதுல நமக்கு விளங்குதா இல்லையா? அப்படி என்ற ஹதீஸ்களை எல்லாம் எடுத்து காட்டி இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய செயலுக்கு தானே பொறுப்பாளி, இதைத்தான் நீ செஞ்சு ஆக வேண்டும் என்ற நிலையில் நிர்பந்தத்தில் நம்மை அல்லாஹ் படைக்கவில்லை இப்படிங்கிற ஒரு வாதத்தை வைத்த உடனே 1-2 வசனம் 3 வசனம் தள்ளி போடுறாங்களே. நானே சொல்லுவதற்கு ஒரு சங்கடப்பட்டு நிப்பாட்டுற அளவுக்கு வசனங்கள் பாதிதான் சொல்லிக்கிறேன், நம்பரா சொல்லி போயிட்டு இருக்கிறேன். அப்ப அவ்வளவு வசனங்களை அவங்க அள்ளி போட்டாங்கன்னா மக்கள் என்னமா அவங்க, ஆமா இவ்வளவு வசனங்கள் இருக்கு, நம்ம தானே பொறுப்பாளி, நம்ம அப்படி சரிதானே கரெக்டு தானே இருக்குது இப்படின்னு வந்துட்டாங்களா இந்த கூட்டத்துக்கு பேர் தான் கதிரியாங்கிறது. இதுல ஒரு பிரிவு தான் மூத்தசிலான்னு சொல்றாங்களே, மூத்தசிலான்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இவங்களை சேர்ந்த ஒரு பிரிவு தான். இவங்க இப்படி வந்தவன இன்னொரு கூட்டம் என்ன பண்ணு தெரியுமா, ஒன்னு இப்படி வர்றியா நான் வேற மாதிரி வர்றேன் அப்படின்னு சொல்லி நேர் ஆப்போசிட்டா ஒரு கூட்டம் உண்டானுச்சு. இவங்களுக்கு போட்டியா அதுக்கு பேர் ஜபுரியான்னு பேரு. அந்த கூட்டத்துக்கு பேர் என்னது? இது கதிரியாக்கு ஆப்போசிட் என்ன ஜபுரியா. ஜபுரியா என்ன அர்த்தம்? நமக்கு எதுவுமே கிடையாது, நம்ம முயற்சியே கிடையாது. எந்த அளவுக்கு சொல்றாங்க, நீ பாட்டுக்கு ஒரு வேலையும் பண்ணாத, தொழுகைக்கு வாண்டு கூப்பிடாத, நன்மையே ஏவாத, என்ன செய்ய அவன் பிளான் பண்ணிவிட்டான். நீ நல்ல அவனை ஆக வேண்டாம் ஆகித்தான் தீர்வ, நீ கெட்டவன ஆக வேண்டாம் செய்வா, நீ அப்படித்தான் ஆக போற. என்னத்துக்கு பயானு, என்னத்துக்கு உழைப்பு, என்னத்துக்கு பிரச்சாரம், என்னத்துக்கு போட்டு ரிஸ்க் எடுக்கிற? நீ பாட்டுக்கு வீட்டுல இரு, அல்லாஹ் உன்னை நல்ல வேண்டி எழுதுனான்னு வை, நீ நல்லவன ஆகித்தான் தீர்வ. கெட்ட வேண்டி எழுதுனான்னு வை, நீ என்னதான் 90 வருஷம் நின்று வணங்கினாலும் கடைசி நேரத்தில் அல்லாஹ் இல்லைன்னு மொத்தம் போயிருவேன். 90 வருஷம் நீ வணங்கினாலும் உனக்கு லாஸ்ட் நிலை என்னவாயிரு, அதான் போங்கடா அல்லாவது உள்ளாவதுன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் கடைசி 10 நாளைக்கு மாறிட்டேன்னு வை, நேர போய் சேர்ந்துருவேன். அப்ப நீ என்னத்துக்கு போட்டுக்கிட்டு கஷ்டப்படுற, பேசாம நீ பாட்டுக்கு இருப்பியா? இப்படி இவங்களுக்கு வீம்புக்காக வேண்டி, வீம்புக்கு ஒரு கொள்கையாவே ஒரு தத்துவமா இருந்தாங்க. இவனும் குரான்ல தேடிக்கிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி வசனத்தையா இருக்கிறானு. இந்த ஜபரி ஆகிற கூட என்ன பண்றான், நீங்க எப்படி வர்றீங்களா, நீங்க சொல்ற அதே அளவுக்கு எங்கள்கிட்ட இருக்குங்கிறாங்க. இது உனக்கு எந்த ரைட்டும் இல்லைன்னு குரான்ல இருக்கு, நாங்க ஆட்டிடமாங்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, போட்டியா நீ மனுஷன் தான் எல்லாம் செய்யறாங்கிற, மனுஷனுக்கு எந்த உரிமையும் தரப்படலைன்னு ஆதாரம் காட்டணுமா அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க, இவங்களுக்கு போட்டியா இன்னொரு குரூப்பை உண்டாக்கி அவங்க பிரச்சாரம் பண்றாங்க. எப்படி பண்றான், அல்லாஹ்வுடைய வேதங்களை ஒன்றோடு ஒன்று மோத விட்டு ரெண்டுக்கு மத்தியில உண்மை இருக்குன்னு விளங்காம இப்படி ஒரு சாரா இருந்துகிட்டு இருக்காங்க காலகாலமும். அவனுக்கு சாதகமானதையா தேடி எடுத்துக்கொண்டு பிரச்சாரம் செய்வது. அந்த மாதிரியான அடிப்படையில் அவன் ஒண்ணு எடுத்தான்ல, இவன் ஒண்ணு எடுக்கிறான். என்ன எடுக்கிறான்,
இப்ப பாருங்களேன், இவன் சொல்றான், ஜபரியா சொல்றான். இப்ப சொன்னதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு? ஆமா, மனுஷனுக்கு எந்த ரைட் கரெக்ட் மாதிரி தெரியுதுல. இவன் சொல்றான் பாருங்க, கடைசியில் உங்களுக்கு எப்படி ஆயிரும்? ஆமா, என்னத்தை போட்டு தொழுவணும் போய் அவன் அல்ல ப்ரோக்ராம் பண்ணுனா அது பாட்டு நடக்கும் என்கிற மாதிரி நம்ம ஆக்குற அளவுக்கு சில வசனங்கள் இருக்குது. ஆனா அல்லாஹ் போய் சொல்ல மாட்டான், அல்லாஹ் குழப்ப மாட்டான். அது உண்மை என்னங்கிற கடைசியை வச்சுக்கணும். இவங்க சொன்ன வாதம். இப்ப நான் சொல்றது வந்து ஜபரியாக்கள் என்ன பண்றான்னு கேட்டா, அவன் வைக்கிறான் 3:179. அவன் என்ன பண்றான்? வலா யஹுசுனு கல்லதீன யுசாரிஊன ஃபில் குஃப்ரி, இந்த குஃப்ரை நோக்கி வேகமா ஓடுகிறார்களே அவர்களை நினைத்து நீ கவலைப்படாதே. நீ எவ்வளவுதான் சொன்னாலும் குஃப்ர் தான் வேணும் ஓடுறார்களே அவர்கள் நோக்கி நீ கவலைப்படாதே. ஏன்னு கேட்டா, யுரீதுல்லாஹு, அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹ் யஜஅல லஹும் ஹல்லன் ஃபில் ஆখিরা, ஆகிரத்தில் அவங்களுக்கு ஒரு நசீபு இருக்க கூடாதுன்னு அல்லாஹ் விரும்பிட்டான். அதுக்கு போறாங்க அவங்களா போறாங்க நினைச்சிட்டு இருக்கிறேன். நீ இவங்களுக்கு மறுமையில ஒண்ணும் கொடுக்க கூடாது நல்லா முடிவெடுத்தான். அதனால அவன் ஓடத்தான் செய்வான். அவன் ஓடுறதுக்கு நீ கவலைப்படாத. ஏன் நான் அப்படி ஆக்கி வச்சிருக்கிறேன், மறுமையில ஒண்ணும் கொடுக்க கூடாது ஆக்குனா அவன் இப்படித்தானே போவான். மறுமையில ஏதாவது கொடுக்கலான்னு தானே இதெல்லாம் பண்ணுவான். மறுமையில ஒண்ணு அவனுக்கு கிடையாது. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவன் ஓடி ஆகணும். இது 3:179 இருக்கிறது. அதே மாதிரி வந்து அப்புறம் என்ன செய்யறான்? 5:41 சொல்லி காட்டுகிறான், ஒமை யுரிதில்லாஹு ஃபித்னத்தஹு, யாரை வழிகெடுக்க அல்லாஹ் நாடிவிட்டானோ, ஃபலம் தம்லிகு லஹு மினல்லாஹி ஷைஆ, அல்லாஹ்விடம் இருந்து உம்மால் அதை தடுக்க முடியாது. உலாயிகல்லதீன லம் யுரிதில்லாஹு ஐயு தஹ்கிர குலூபஹும், அவர்கள் உள்ளத்தை அல்லாஹ் பரிசுத்தமாக்க நாடவில்லை. ஏன் அப்படி போறாங்க என்று கேட்டா, அவங்க உள்ளங்களை தூய்மைப்படுத்துவதற்கு அல்லாஹ் விரும்பல. அதனால என்ன பண்றான்? உன்னால ஒண்ணு பண்ண இயலாது. அவங்க வழிகேட்டில் போயிட்டாங்க என்று சொன்னா, உன்னால நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், உனக்கும் ஒண்ணும் செய்ய இயலாது. ஏன் செய்ய இயலாது? நான் தான் முடிவு பண்ணிட்டேன் சுத்தமாக்க கூடாது, அவங்களுடைய உள்ளங்களை சுத்தப்படுத்த நான் விரும்பவில்லை அப்படிங்கிறான் 5:41. அதே மாதிரி என்ன பண்றான்? 6:125 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒமை யுரிதில்லாஹு ஐ யஹ்தியஹு, யாருக்கு நேர் வழி காட்ட அல்லாஹ் விரும்பி விட்டானோ, யஸ்ரஹு சதுருல் இஸ்லாம், இஸ்லாத்திற்காக அவனுடைய உள்ளத்தை விரிவுபட செய்கிறான். இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அவன் உள்ளத்தை வந்து விரிவாக்கம் செய்கிறான். ஒமை யுரித யுலில்லஹு, யாரை வழிகெடுக்க வேண்டும் என்று அவன் தீர்மானித்து விட்டானோ, யஜால் சதுரஹு லையகன், அவன் உள்ளத்தை சுருங்குனதாக்கி விடுகிறான். அப்ப அவனாவே விரிச்சு வைக்கிறான், அவனா தான் சுருக்குறானே தவிர சுருக்குன ஆளு போய் நான் ஏத்துக்கிறேன்னு வந்தாலும் ஏத்துக்கிற இயலாது. விரிஞ்சு இருக்கிற ஒரு ஆளு நான் ஏத்துக்கிற மாட்டேன்னாலும் முடியாது. நான் நேர்வழி காட்ட நாடிட்டேன்னா அவன் உள்ளத்தை நான் தான் மாத்தி வச்சிடறேன், ஏத்துக்கிறதுக்கு தகுந்த மாதிரி மாத்தி வச்சிடறேன், இவனை ஏத்துக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நான் தான் மாத்துறேன் அப்படிங்கிற கருத்துப்பட 6:125 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 9:55 சொல்கிறான், வலா துஜிபுக அம்வாலுஹும் வலா அவுலாதுஹும், அவங்களுடைய செல்வங்களோ அவங்களுடைய புள்ள குட்டிகளோ உங்களை கவர்ந்து விட வேண்டாம். ஏனென்றால் இன்னமா யுரீதுல்லாஹு லிஅஸிபஹும் பிஹா ஃபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கையில அதை கொண்டு அவங்களை வேதனைப்படுத்த அல்லாஹ் நாடுகிறான். அதுக்காக நிறைய கொடுத்து வச்சுக்கிறேன், அதை கொண்டே அவர்களை நான் வேதனைப்படுத்துவேன். கொடுத்து எடுத்தாதான துடிப்பான், அதுக்காக நான் கொடுத்து வச்சிருக்கிறேன், நான் தான் பிளான் பண்றேன் என்ன செய்யறான் அல்லாஹ், அதை சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி என்ன செய்யறான்? 11:34 ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னது, வலா யன்ஃபவுக்கும் நுஸ்ஹி, என்னுடைய அறிவுரை உங்களுக்கு பயன் தராது. எப்ப பயன்? இன் அரத்வன் அன்சஹலக்கும், நான் உங்களுக்கு அறிவுரை சொல்ல நினைத்தாலும் என்னுடைய அறிவுரை உங்களுக்கு பயன் தராது. எப்ப பயன் தராது? இன்கான் அல்லாஹு யுரீது அன் யுக்வியக்கும், உங்களை வழிகெடுக்கணும் அல்லாஹ் நினைச்சிட்டான்னு சொன்னா ஏன் அறிவுரை உங்களுக்கு பயன் தராது அப்படின்னு ஒரு நபியை பார்த்து அல்லாஹ் சொல்ல சொல்றான். அப்ப வழிகெடுக்க நினைக்கிறது யாரு? அவன். இவனை வழிகெடுத்துன்னு நினைச்சிட்டான்னு சொன்னா எந்த நபி வந்து சொன்னதான் என்ன ஆக போகுதுங்கிறான். அப்ப அவன்ல நினைக்கிறான், நான் எங்க நினைக்கிறேன்? என்னை வழிகெடுக்குன்னு நினைச்சிட்டான நான் என்ன பண்றதுன்னு ஒன்னும் பண்ண இயலாது. எந்த மௌலானா எந்த சேகர் ரசூல்லா சொன்னா நடக்காது. ஒருத்தன் வந்து நாசமா போயிடுவான் அல்லாஹ் தீர்மானம் பண்ணி விட்டான் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா கூட என்ன செய்யாது, அந்த கருத்து அவனுடைய உள்ளத்துல போக, அந்த கருத்துல வருதா இல்லையா? இதே மாதிரியான ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 13:11 அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின், ஒரு சமுதாயத்தில் உள்ள ஒரு நிலையை அல்லாஹ் மாற்ற மாட்டான், ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம், தங்களிடம் உள்ள நிலையை அவர்கள் மாற்றிக் கொள்ளாத வரை. அல்லாஹ் எப்ப